காலையிலே நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க காரணம் இதுதான் காரணம். இந்த கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு காஃபியோட அன்னைக்கு டேவை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளில் எத்தனை பேருக்கு கதை வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கும்? காலேஜ் படிக்கிறப்ப நிறைய புத்தகங்கள் வாங்கி படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அதுக்கான நேரமே கிடையவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வேலைகள் தான் அதிகமாக இருக்குது. புத்தகம் வாசிக்கிறது என்னமோ எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ரேடியோ ரூம்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அது மூலமாக தான் நான் கதைகள்லாம் கேட்டுக்கிறது. இது வெறும் ஆடியோ புத்தகம் மட்டும் இல்லை, இது ஒரு ஆடியோ நாடகம். அதில் இருக்க குரல்கள், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற குரல்களும் அதுக்கான இசைகள் சப்தங்கள்லாம் எழுப்பியிருப்பாங்க. கேட்குறதுக்கு மெய் சிலிர்க்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி நான் மீன் அப்படின்ற ஒரு கதையை தான் கேட்டேன். இந்த ஆடியோ நாடகத்தை கேட்குறப்ப நம் கண் முன்னால் நடக்கிற மாதிரியே ஒரு கற்பனை நம்மளால் பண்ணிக்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. சுதும்பு இருக்கு, கிழங்கா இருக்கு, காலா இருக்கு, எழுத்து கூட இருக்கு, எடுத்துட்டு போய. குழந்தைங்களுக்கான எக்கச்சக்கமான கதைகள் கூட இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் ரேடியோ ரூம் ஆப்பை இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. RR740 கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆஃபரும் நல்லாவே கிடைக்கும்.